ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ G1 ப்ரோவோட சக்ஸஸர் மாடலான விவோ G1X 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து இந்தியாவுக்கு சேல்ஸுக்கு வரப்போகுது. இது ஒரு பக்காவான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் விவோ G1 ப்ரோ வாங்கலாமா இல்லைனா ரெட்மி தரப்புலேருந்து அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மி நோட் 8 ப்ரோக்காக வெயிட் பண்ணலாமா? ரெட்மி நோட் 8 ப்ரோ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இப்போ நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ப்ரைஸுமே நமக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 8 ப்ரோக்காக வெயிட் பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் விவோவா இல்லை மறுபடியும் ரெட்மியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண அமர்த்தி நம்ம Tech420 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உனக்குள்ள சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் 8 ப்ரோவில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னமும் வாட்டர் ஆப் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க பெசல், சைடில் இருக்க பெசல் எல்லாமே ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரெட்மி நோட் சீரிஸில் ரொம்ப தின்னாக கொடுத்து 91.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நீங்கள் அப்படியே விவோ Z1Xக்கு வந்தீங்கன்னா இங்கே 6.38 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோ, சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் மேலே வாட்டர் ஆன் வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களும் கீழே இருக்க பெசல்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காட்டி 90% மேலே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காட்டி இந்த ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ளாஷ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு விவோ தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுவும் இது 0.48 செகண்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்படியே இங்கே சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காட்டி ஆல்வேஸ் லைட் ஆன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆன்டி ஃப்ளிக்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணோம்னா லோ பிரைட்னஸ்ல ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப கண்ணுக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு சொல்லிட்டு விவோ தரப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே வைட் வைன் எல்லோன் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு பக்காவான டிஸ்பிளே, ஒரு டிஸ்பிளேக்கு என்னென்ன வேணுமோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது எல்லாமே இங்கே விவோ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷனுக்கு ஸ்காட் எக்ஸ்பென்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு இருக்கிற கிளாஸ் ப்ரொடக்ஷனோடவே ஒரு 8.3% வந்து நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 விட இது ஓரளவுக்கு கம்மியாக தான் தாங்கும். அதனால் இங்கே ஓவரால் டிஸ்பிளேன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக விவோ பக்கம் தான் போவேன். ஏன்னா இங்கே சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா விவோ Z1Xல ஒரு பாலி கார்பனேட் பேக், அதாவது பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. விவோ S1ல பார்த்த மாதிரியே பார்க்கறதுக்கு ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் ஈஸியாக ஸ்க்ராச்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த அளவுக்கு இங்கே ப்ரீமியமாக இருக்காதுங்க, ஒத்திக்கிட்டே ஆகணும். பிளாஸ்டிக் பாடி தெரியதான் செய்யும். ஆனால் நீங்கள் சேம் டைம் அப்படியே இங்கே ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு க்ரீன் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட் வந்து இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தோம்னா 7 கலர் தெரியுற மாதிரி 7 லேயர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த பேக்லேயும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரெட்மி நோட் 8 ப்ரோவில் டிசைன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு டிசைன் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான டிசைன் இங்கே ரெட்மி ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 8 ப்ரோவில். இப்போ ரெண்டு ஃபோனுக்கு டிசைன் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா நான் டிசைன் எப்பவுமே பார்ப்பேன், ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் வின்னர். இப்போ ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் டிசைன் வரையில் நான் ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான டிசைன் பார்த்தீங்கன்னா கேமரா. ரெட்மி நோட் 8 ப்ரோவில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. லைனா 3 கேமரா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சைடில் ஒரு கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெர்டிகல் அலைன்மெண்ட்டில். இங்கே பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட பிரைட் ஐசோசெல் GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான கேமரா. இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற ஹை ரிசொல்யூஷன் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மிக்கு அப்புறம் இங்கே ரெட்மி இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே லென்ஸுமே f1.7 அப்பச்சர் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோட்டோஸ் அவுட்புட் எல்லாம் வேறு லெவலில் இங்கே இருக்குது. இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 120 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோ சீரியஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க f2.4 அப்பச்சர் லென்ஸில். ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ் அப்பில் கொண்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரியல்மி ஃபோனில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே சென்சார் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக சொன்ன 2 மெகா பிக்சலுக்குமே f2.4 அப்பச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஒரு பயங்கரமான கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 4Kவில் அல்ட்ரா ஹெச்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 960 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் சூப்பர் ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் நைட் ஸ்கேப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும். ஓவராலாக வேறு லெவல் கேமரா தான். அப்படியே இங்கே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சர் லென்ஸில். நீங்கள் வந்து டிக்டாக் கூட காம்பி
காம்பினேஷன் பண்ணி ஒரு கேமரா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே செல்ஃபி கேமராமே வேறு லெவலில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க ரெட்மி K20 இதே செல்ஃபி கேமரா தான் கொடுத்தாங்க, போக்கோ ஃபோனில் இதே கேமரா தான் கொடுத்தாங்க. அது எல்லாமே இப்போ வரைக்கும் அவுட்புட் வேறு லெவலில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த ஃபோன்லேயும் அவுட்புட் வேறு லெவல் இருக்குங்கிறது ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்கள் அப்படியே விவோ Z1Xக்கு போனீங்கன்னா இங்கே பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் கேமரா வந்து ஒரு 48 மெகா பிக்சல் சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K20 பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கேமரா தான். இது வந்து f1.79 அப்பர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகா பிக்சலா 64 மெகா பிக்சல்னு கேட்டிங்கன்னா ரியல் டைமில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த 64 மெகா பிக்சல் கேமரா எடுக்கிறப்ப குவாட் பைண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு 16 மெகா பிக்சல் அவுட்புட் வருது. ஏன்னா 64 மெகா பிக்சல் வச்சு எடுத்தோம்னா வேணா நம்ம 25 மடங்கு ஜூம் பண்ணி பார்த்தாலுமே ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. இங்கே என்ன 48 மெகா பிக்சல் எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக வராதுங்கிறது தான் இங்கே கொஞ்சம் முக்கியமான விஷயம். மற்றபடி இந்த கேமராவுமே அவுட்புட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது கூட எப்பவும் போல ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 120 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க f2.4 அப்பர்ச்சர் லென்ஸில். இங்கே போக்கோ எஃபெக்ட்டுமே 5-6 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க மாற்றி எடுக்கிற மாதிரி. ஓவராலாக 2 கேமராவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் எனக்கு தெரிஞ்சில்லை. இருந்தாலும் 64 மெகா பிக்சல் கேமராவில் இதை விட இது ஒரு 10% ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு 13% அந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் ஆகுது. இந்த விவோ G1Xல செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற ஹை ரிசொல்யூஷன் செல்ஃபி கேமரா தான். ஆனால் இந்த 32 மெகா பிக்சல் எடுக்கிறப்போ இந்த 20 மெகா பிக்சல் எடுக்கிறப்போ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே ட்ரா தான் ஆகுது. ஆனால் பேக் கேமரான்னு வரையில் ஸ்லைட் அட்வான்டேஜ்னால இங்கே வந்து ரெட்மி Note 8 Pro வின்னர் ஆகுது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 8 Pro வந்து MIUI 10.4 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட் கொடுக்குறாங்க. அப்படியே நீங்கள் விவோ Z1X பண்ணீங்கன்னா இவங்க வந்து FunTouch OS 9.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட் கொடுக்குறாங்க. FunTouch OS MIUI-ஆன்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு MIUI தான் சொல்லுவேன். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். FunTouch OS-மே கற்றுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கற்றுக்கிட்டா FunTouch OS-மே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சாஃப்ட்வேர் வரையில் என்ன கேட்டால் நான் MIUI தான் சொல்லுவேன். ஆனால் MIUI இந்தியாவுக்கு வரப்ப ஏடோட தான் கொடுப்பாங்க. ஒரு ஏட் வர யூஐயா இல்லை கற்றுக்கிறதுக்கு லேட்டாக வர ஒரு யூஐ வேணுமான்னு கேட்டால் நான் ஏட் வராத கற்றுக்க லேட்டானாலும் பரவாயில்ல FunTouch OS தான் பெட்டர்னு சொல்லுவேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சாஃப்ட்வேர் வரையில் FunTouch OS தான் வின்னர். ஏன்னா ஏட் வராத ஒரே காரணத்தினால. நீங்கள் மேலே போல் கொடுக்குற ஓட் பண்ணுங்கள் எதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே FunTouch OS பக்கம் தான் போகிறேன். அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் இப்போ எல்லாருமே ஃபோன் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன, கேமிங்காக தான். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவோ Z1Xல Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 nm ப்ராசஸர் 2.3 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இங்கே கிராபிக்ஸ்க்கு Adreno 616 GPU கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் Snapdragon 710ஓட ஒரு 10% 15% கிராபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Snapdragon தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு மல்டி டர்போ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே PUBG கூட கான்டாக்ட் வச்சு PUBGக்காகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 4D வைப்ரேஷன் சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமிங் இங்கே பக்காவாக இருக்கும். ஆனால் ரெட்மி Note 8 Proவில் பார்த்தீங்கன்னா இப்போ MediaTek தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக கேமிங்காகவே ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. MediaTek Helio G ஃபார் கேமிங் G90T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12 nm ப்ராசஸர் 2.05 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Mali G76 GPU கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஃபோனுக்கு பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னா எந்த வித்தியாசமே இருக்காது. டே டு டே யூசேஜ் இதுக்கெல்லாம் எந்த வித்தியாசமே இருக்காது. ஆனால் கேமிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இங்கே Snapdragon 712 விட நிச்சயமாக MediaTekோட Helio G90T பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனுக்கு ரெட்மி Note 8 Proக்கு லிக்விட் கூலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம போக்கோ ஃபோன் அதுக்கப்புறம் ரெட்மி K20 பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கிராஃபைட்டில் 8 லேயர் கிராஃபைட்டில் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேம் கண்ட்ரோலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஷார்க் ஃபோன்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தனியாக ஒரு கேம் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அது தனியாக நம்ம 1000 ரூபா போட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்பிளே சைஸும் பெருசாக இருக்குது. கேமிங்காகவே இங்கே ரெட்மி இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. Antutu ஸ்கோர்ஸுமே Snapdragon 712ஓட MediaTekோட Helio G90T கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இங்கே கேமிங்காக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் ரெட்மி Note 8 Pro தான் வின்னர்னு சொல்லுவேன். ஆனால் நார்மல் யூசேஜ் நீங்கள் ஒரு நார்மல் கேமரா இருந்தால் உங்களுக்கு 2 ப்ராசஸருக்கு பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா Snapdragon 712மே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மிட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் தான். ஆனால் ஸ்லைட் அட்வான்டேஜ் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குங்காட்டி நான் இங்கே ரெட்மி Note 8 Pro வின்னர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஒரு 4500 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோனுக்குமே Type-C சப்போர்ட் இருக்குது. என்ன ரெட்மி Note 8 Proவில் ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரப்போ எப்படி பாக்ஸில் கொடுப்பாங்களா இல்லையானலாம் தெரியாது. குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து அதாவது 27 வாட் சோனி சூப்பர் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா ரெட்மி தரப்புலேருந்து, சோனி சூப்பர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது சப்போர்ட் பண்ணோம். அது தனியாக நம்ம 1000 ரூபா போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பாக்ஸில் 10 வாட் அடாப்டர் கொடுப்பாங்களா இல்லை 18 வாட் அடாப்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னமே மைஸ்ட்ரி தான் இந்தியாவுக்கு வந்தால் தான் தெரியும்.
ஆனால் இங்கே விவோ Z10Xல பாக்ஸ்லேயே 22.5 வாட் விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சர்க்யூட் சார்ஜிங் ஸ்பீட் 8 வாட் அடாப்டரோட இங்கே தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 10 நானோமீட்டர் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 712ங்கிறது MediaTek Helio G90 இது கொடுத்துருக்க 12 நானோமீட்டர் ப்ராசஸர் இங்கே பவர் ரொம்ப கன்சூம் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பவர் ரொம்ப கன்சூம் பண்ணி கொடுக்கும். அதனால் இங்கே ஓவராலாக என்ன பேட்டரின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சூப்பர் AMOLED பேனல் 10 நானோமீட்டர் ப்ராசஸர் இதெல்லாம் இருக்குங்காட்டி நான் இங்கே விவோ G1X தான் பேட்டரி வாயில் வின்னர்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரா ஆயிடுச்சு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கேமரான்னு வரையில் ரெட்மி வின்னர் ஆயிடுச்சு. இதே சாஃப்ட்வேர் பேட்டரின்னு வரையில் இங்கே விவோ வின்னர் ஆயிடுச்சு. ஆனால் எதுக்குமே பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரைஸ் வச்சு ஃபைனலாக எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். இங்கே விவோ Z1X வந்து பேஸ் வேரியன்ட் 8GB RAM 64GB இன்டர்னல் மெமரி வந்து 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் வேரியன்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வந்து 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மி Note 8 Pro பேஸ் வேரியன்ட் அதே 8GB RAM 64GB இன்டர்னல் மெமரி சைனாவில் 1400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 14,000 ரூபா வருது. எனக்கு தெரிஞ்சு MI A3 ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாமல் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோனுமே ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாமல் லான்ச் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவில் வாய்ப்பு அதிகம். அப்படியே ப்ரைஸ் அதிகப்படுத்தி லான்ச் பண்ணாலும் ஒரு 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நிச்சயமாக நெட்மி ப்ரைஸ் எடுத்து போக மாட்டாங்க எனக்கு தோணுது. அப்படி 15,000 ரூபாய்க்கு பேஸ் லான்ச் பண்ணாலே இங்கே 2,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வருது. அதே போல் 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வந்து சைனாவில் 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இங்கே விவோ Z1X வந்து 19,000 ரூபாய்க்கு இருக்குது. இதுவுமே இந்தியாவில் 1000 ரூபா அதிகப்படுத்தி 14,000 ரூபாய்க்கு விற்றா கூட இங்கேயுமே ப்ரைஸ் 2,000 ரூபா அதிகமாக தான் இருக்குது. அது போக 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி இன்னொரு மெமரி வேரியன்ட் அதிகமாக இருக்குது. அது இங்கே ரொம்ப நல்ல விஷயமாகும். அது வந்து 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போகிறதுக்கு ரெட்மியில் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் விவோ Z1Xல அதுக்குமே ஆப்ஷன் கொடுக்காது. கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். இப்போ ப்ரைஸ் வச்சு பார்க்கல நிச்சயமாக இங்கே ரெட்மி தான் எப்பவும் போல் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக வருது. அதனால் இங்கே ஓவரால் வின்னர் நான் ப்ரைஸை வச்சு மட்டுமே ரெட்மின்னு சொல்கிறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் கேமரா இதெல்லாமே ரெண்டு ஃபோனுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா ஃபோனுமே ரெண்டு ஃபோன்லையுமே ஈக்குவலான அளவுக்கு தான் இருக்கும். இங்கே ப்ரைஸ் மட்டும் ரெட்மி அதிகமாக கம்மியாக வச்சுக்கிறங்காட்டி நான் ரெட்மி வின்னர்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக் ஃப்ரூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.